வணக்கம் ஐயா. வணக்கம். எப்பொருள் யார் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. காலையில இவரு வந்தாரு. பரவாயில்லையே. ஆட்டோ ஓட்டுறது ரொம்ப ஆர்வமா பாட்டாரு. இப்போ ரொம்ப விச்ச- ரொம்ப நம்ம கொஞ்சம் விஞ்ஞானபூர்வமா சிந்திக்கிறாரு எல்லாமே. நம்ம படிக்கிற வீரன் என்ன ஆச்சரியமா இருக்கு. ஆட்டோ டிரைவர் இருக்குங்காட்டி கொஞ்சம் அறிவு அதிகமா இருக்கு. ஆட்டோ டிரைவர் இருக்குங்காட்டி விஞ்ஞான அறிவு கொஞ்சம் இருக்கு. விஞ்ஞான அறிவு கொஞ்சம் கூடுதல் இருக்கு. சொல்றதுல டக்கு டக்குன்னு புரிஞ்சுக்கிறாரு. நான் கண்டுபிடிச்சதெல்லாம் சொன்னேன். வேற நான் சொன்னேன் இந்த மாதிரி வெங்க வெங்கன் செம்மை வெங்கன் செம்மைன்னு ஒரு காந்தம் கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ புதுசா ஒரு காந்தம் கண்டுபிடிச்சிருக்கேன். வெங்கன் செம்மை காந்தம். பேரே வெங்கடேசன் பேரை வச்சுட்டேன். வெங்கடேசன், அப்புறம் செந்தூரம், எங்க அம்மா பேர் சேர்த்து வெங்கன் செம்மைன்னு பேர் வச்சிருக்கேன். வெங்கன் செம்மை. இந்த வெங்கன்னா வெங்கடேசன், கண்ணுன்னா எங்க அம்மா பேர் கண்ணம்மா. அது ரெண்டும் சேர்த்து செம்மைன்னா செந்தூரம். சித்தர்கள் சேர்ந்து ரெண்டையும் சேர்த்து இப்ப ஒரு மேக்னெட் கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ வந்து இந்த மேக்னெட்டுக்கு பொதுவாக அது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நியோ டைமண்ட் மேக்னெட் தான் வந்து சைனால நிறைய உற்பத்தி ஆகுது. அந்த மேக்னெட் இல்லைன்னா உலகமே மூழ்கிடும். உலகமே வந்து இவி வெஹிக்கிள முடிஞ்சு போயிடும். இப்போ அந்த இவி வெஹிக்கிளுக்கு மாற்ற அந்த காந்தம் இல்லைன்னா இந்தியாவே முடிஞ்சிடும். அந்த காந்தம் இல்லைன்னா இந்தியா மட்டுமல்ல அமெரிக்காவே முடிஞ்சிடும். ஏன்னா அந்த காந்தத்தை உற்பத்தி பண்றது அவன் தான். அதுக்கு மாற்று காந்தத்தை ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன். எல்லாம் வெங்கடேசன் சொன்னதா எல்லாமே மாற்று காந்தத்தை கண்டுபிடிச்சிக்க. அது சோடியம் அது தாவரத்தை பார்த்து தான் கண்டுபிடிச்சேன். தாவரம் இருக்கு இல்லையா, தாவரம் மனுஷன் ரெண்டும் ஒண்ணுதான். அந்த தாவரத்துல இருக்கிற உப்பு அப்படியே போட்டா வந்துடும். ஆக்சைடா கொண்டு வரணும், மெட்டல் ஆக்சைடா கொண்டு வரணும். அதாவது சோடியம் ஆக்சைடு, மெக்னீசியம் ஆக்சைடு, ஃபெரட் ஆக்சைடு மூணையும் போட்டு கொண்டு வந்துட்டோம்னா தண்ணி வந்து ரெண்டா பிறந்துடும். தண்ணி வந்து வாட்டர் ஈஸியாக ஃபியூலா மாறிடும். வாட்டர் ஃபியூல கன்வெர்ட் ஆயிடும். ஏனோடுக்கு ஜிங்க் வைக்கணும், கேத்தோடுக்கு வந்து ஆனோடுக்கு சில்வர் இருக்கணும், கேத்தோடுக்கு ஜிங்க் வைக்கணும். வச்சு தண்ணிக்குள்ள போட்டிங்கன்னா இது மாதிரி செராமிக் பானை ஒரு மாதிரி செஞ்சிடணும். சதரமா சுத்தமாக பானை மாதிரி ஆயிரும். அதாவது பானை மாதிரி செந்தூரமா மாறிடும். மாறினதுக்கு அப்புறம் தண்ணிக்குள்ள போட்டு ஆனோடுக்கு வந்து சில்வர் சில்வர் எலக்ட்ராடு, கேத்தோடுக்கு வந்து ஜிங்க் எலக்ட்ராடு. இது வச்சுட்டோம்னா 25 வருஷத்துக்கு சேதாரம் ஆகாது. எந்த டேமேஜ் வர்றது உங்களுக்கு வந்து சால்ட் கிடையாது, அல்கலைன் கிடையாது. சால்ட்டு, அல்கலைன், யூவி எனர்ஜி, இன்புட் எனர்ஜி, நோ இன்புட் எனர்ஜி, நோ சால்ட்டு, நோ அல்கலின், அப்புறம் நோ யூவி. ஒன்லி இன் ஒர்க்கிங் அட் ஒன்லி ரூம் டெம்பரேச்சரில் வேலை செய்யும். எலக்ட்ரிசிட்டி வந்துட்டே இருக்கும். அதாவது 1 கேவி தயாரிக்கிறதுக்கு மீறி போனால் 1000 ரூபாய் செலவாகும். 1 கேவிக்கே 1 கேவி எலக்ட்ரிசிட்டி 1000 ரூபாய் தயாரிக்கலாம். 1 கேவி எலக்ட்ரிசிட்டி 1000 ரூபாய் தான் வரும். இது அது ஏற்கனவே டெல்லியில என்பிஎல் சயின்டிஸ்ட் ஆர்கே கோட்னால மிகப்பெரிய சயின்டிஸ்ட் அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. அதை பேஸ் பண்ணி தான் நான் உருவாக்கியிருக்கேன். அது வந்து லித்தியம் பயன்படுத்துறேன், நான் சோடியம் பயன்படுத்துறேன். ஏற்கனவே அவர் கண்டுபிடிச்சிட்டாரு, 2014 கண்டுபிடிச்சிட்டாரு. அவர் எப்படி கண்டுபிடிச்சாருன்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா கடைசியில வெங்கடேசன் சொல்ற சித்தர் கொள்கை ஆராய்ச்சி பண்ணி கடைசியில நம்ம உடம்புல சோடியம் மெக்னீசியம் ஃபெரேட் இருக்கு. அதே மாதிரி தாவரத்துலயும் சோடியம் மெக்னீசியம் ஃபெரேட் இருக்கு. அது எப்படி அல்கலைன் மெட்டரும் எர்த் மெட்டல் ரெண்டையும் கனெக்ட் பண்ணி செந்தூரத்தை போட்டால் வந்துடுது. செந்தூரத்தை போட்டு அலுமினியம் ஏற்கனவே நமக்கு அலுமினியத்தையும் காப்பரை வச்சு பார்த்தா நல்லா வேலை செஞ்சது. அதை விட சில்வரையும் ஜிங்கை வச்சு அதை விட நல்லா வேலை செய்யுது. இப்போ சாம்பிள் செஞ்சு பார்த்துட்டேன். 10 ரூபா சாம்பிள் செஞ்சு பார்த்தேன். முதல்ல 10 ரூபா செலவு பண்ணி கண்டுபிடிச்சேன். வெறும் 10 ரூபாய் செக் பண்ணி பார்க்கலாம். வெறும் 10 ரூபாய் செக் பண்ணி பார்க்கலாம். 2 டிராப் டிஸ்டில் வாட்டர் இருந்தா போதும். 2 டிராப் டிஸ்டில் வாட்டர், 2 டிராப்ல இருந்த ஒரு டிராப்ல இருந்த 1 வோல்ட் வெளியே எடுக்கலாம். 1000 மில்லி வோல்ட்டுக்கு 5 மில்லி ஆம்பு வெளியே வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 10 எம்எல் இருந்த போது 10 வோல்ட் எடுக்கலாம். ஆம்பியர் எடுக்க முடியாது, ஆம்பியர் வராது. ஆம்பியர் வந்து சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாக இருக்கணும். சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாக இல்லாதுன்னா அப்புறம் கடைசியில் பார்த்தீங்கன்னா அது இலை மாதிரி செய்யணும். இலை எப்படி வந்து அகலமாக இருக்குதுல்ல அந்த மாதிரி கொண்டு வரணும். நான் கம்பி மாதிரி வச்சுங்கிட்டு வோல்ட்டு தான் வந்தது, ஆம்பியர் வரல. அப்புறம் நான் வந்து இந்த தொடர் இணைப்பு, பக்க இணைப்பு, சீரியல் கனெக்ஷன், பேரல் கனெக்ஷன் எப்படி கொடுத்து பார்த்தாலும் வோல்ட்டு தான் ரைஸ் ஆகுது, தவிர ஆம்பியர் ரைஸ் ஆகலை. ஆம்பியர் இருந்தால் தான் உங்களுக்கு டார்க் கிடைக்கும், வாட்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு வோல்ட் இருக்கணும், வோல்ட்டுக்கு ஆம்பியர் இருக்கணும். 10 வோல்ட் இருக்கிறதுல 10 வோல்ட்னா 1 ஆம்பியர் இருக்கணும். அப்போதான் 10 வாட்ஸ் கிடைக்கும்.
இப்போ நம்ம வீட்டில் வெளியே இருக்கலாம் பார்த்தீங்கன்னா 10 வாட்ஸ் லைட் இது பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா 10 வோல்ட் 1 ஆம்பியர் இருக்கணும். 10 வோல்ட்டு 10 வோல்ட் வருது 1 ஆம்பியர் வரல. ஆ. 10 வோல்ட் வருது ம். 10 மில்லி ஆம்ப் தான் வருது. 10 மில்லி ஆம்ப் வருது. மினிமம் 1 ஆம்பியர் வரணும். அப்போ 10 வாட்ஸ் லைட் எரியும். நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், முயற்சி பண்ணி பார்த்தேன். கடைசியில் பார்த்தா அது ம். திருப்பி எங்க வருதுன்னா அது செராமிக் மாதிரி சுடுமண் மாதிரி கொண்டு வர சொல்லுது. அப்புறம் சோடியம், மெக்னீசியம், ஃபெரைட் இந்த மூணையும் வந்து எல்லாம் வந்து ஆக்சைடு, மெட்டல் ஆக்சைடு, சோடியம், சோடியம் கார்பனேட் ஸ்டோனு, அப்புறம் ம். மெக்னீசியம் கார்பனேட் ஸ்டோனு, அப்புறம் வந்து ஃபெரைட் கார்பனேட்டு, இந்த மூணையும் வந்து எடுத்து 1000 டிகிரியில் சுட்டு எடுக்கணும். 1000 டிகிரி சுட்டு எடுத்தோம்னா ஆக்சைடாக மாறிடும். அதை வந்து என்ன பண்ணோம்னா அதை லிக்விட் காம்பினேஷன் ஏதாவது ஒரு காம்பினேஷன் போட்டு தண்ணியில் போட்டு கலக்கி அதை சுட்டு எடுத்தோம்னா வந்து ஃபெரைட் மேக்னெட்டாக மாறிடும், பேரா மேக்னெட்டாக மாறிடும். இந்த பேரா மேக்னெட்டாக மாறினதுக்கு அப்புறம் தண்ணிக்குள்ள போட்டால் ஆட்டோமேட்டிக்காக தண்ணி ரெண்டாக பிரிஞ்சிடும். தண்ணி ஆட்டோமேட்டிக்காக பிரிஞ்சிடுங்க. ஹைட்ரஜன் தனியாக பிரிஞ்சிடும், ஆக்சிஜன் தனியாக பிரிஞ்சிடும். எலக்ட்ரிசிட்டி சும்மா வெளியே வந்துடும். எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீ, எலக்ட்ரிசிட்டியே ஃப்ரீயாக வந்துடும். எலக்ட்ரிசிட்டியே சரியா வந்துடுது. நான் வந்து வேற ஒன்று ஆராய்ச்சி பண்ணும்போது எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீயாக வந்தது. நான் ஹைட்ரஜன் ம். ஆக்சிஜன் ஃப்ரீ வெங்கடேசன் சொல்றதும் ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்கும் பொழுது அவர் சொன்னாரு 200 மில்லி வோல்ட்ல கண்டு கொடுக்கணுங்க. 200 மில்லி வோல்ட்ல தண்ணி பிரிக்கணும்னாரு. எங்க 9000 மில்லி வோல்ட் இருந்தா தண்ணியை பிரிக்க முடியும். 9000 மில்லி வோல்ட் வேணுங்க. எவ்வளவுங்க? 9000. ஆனா அவர் வெறும் 200 மில்லி வோல்ட் சொல்லியிருக்காரு. எனக்கு எழுதி கொடுத்தாரு. நீ வந்து 200 மில்லி வோல்ட்ல எலக்ட்ரிசிட்டி பிரிச்சா தான் நீ வந்து ஹைட்ரஜன் எடுக்க முடியாது. என்னடா உலகத்தை சாத்தியம் இல்லாத சொல்றது அப்படிங்கிறாரு. எங்க 9000 மில்லி வோல்ட் வந்தா லாஸ் வரும். அது எலக்ட்ரிசிட்டி ஹைட்ரஜன் ஆக்சிஜன் பிரிவே தவிர எலக்ட்ரிசிட்டி லாஸ் ஆகும். ம். ஹைட்ரஜன் ஆக்சிஜன் பிரியும். அதை வந்து அவுட்புட் பார்த்தோம்னா 5 வோல்ட் மீன்ஸ் அதை 9 வோல்ட் கொடுத்து 5 வோல்ட் கிடைக்குது. 9 வோல்ட் கொடுத்து 5 வோல்ட் கிடைக்குது. அந்த 5 வோல்ட்டுக்கு ஈக்குவலா ஹைட்ரஜன் கிடைக்கும், ஹைட்ரஜன் ஆக்சிஜன் கிடைக்கும். ஆனா இன்புட் பார்த்தா 9 வோல்ட், அவுட்புட் பார்த்தா 5 வோல்ட், அப்புறம் பார்த்தா 4 வோல்ட் லாஸ். இது வந்து டெக்னிக்கல் என்ன பண்ணலாம்னா ஹைட்ரஜன் ஆக்சிஜன் பிரிக்கிறதுக்காம தவிர ம். எனர்ஜி கிரைசிஸ் பத்தாது. அதாவது சக்தி பட்ட 9 வோல்ட் கொடுத்து 9 வோல்ட் வந்தாலும் பரவாயில்ல. 9 வோல்ட் கொடுத்தா 5 வோல்ட்டுக்கு ம். ஈக்குவலான ஹைட்ரஜன் ஆக்சிஜன் கிடைக்கும். அது ஃபெயிலியர் இல்லவா? ஆ. நான் சொல்றது புரியுதா? மினிமம் அதாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோலைட் இருக்கு இல்லையா? எலக்ட்ரோலைட், ஆ. எலக்ட்ரோலைட்டுக்கு எலக்ட்ரிசிட்டி வருமே இல்லையா? வரும். ஆமா, அது ஏனோட கேத்தோடு வைப்போம். ஏனோட கேத்தோடுல நம்ம ஏனோட கேத்தில் வந்து பார்த்தோன்னா மினிமம் வந்து 12 வோல்ட் கொடுக்கும். 9 வோல்ட் மினிமம் வந்து 12 வோல்ட் 9 வோல்ட் பேட்டரி நான் செக் பண்ணி பார்த்தேன். 9 வோல்ட் கொடுத்தோம்னா ஒரு உள்ள வந்து லேசாக ஏதாவது சால்ட் போட்டுக்கலாம். சோடியம் ஹைட்ராக்சைடு அல்லது வந்து பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு அல்லது வந்து நம்ம வந்து சோடியம் குளோரைடு அல்லது பேக்கரி சோடா, இது எல்லாம் ஒன்று தான், எங்கேயே தான் பேக்கரி சோடா போடலாம். இதெல்லாம் போட்டு ஆனால் போடலாம். போட்டால் 9 வோல்ட் கொடுக்கணும். 9 வோல்ட் கொடுத்து ஹைட்ரஜன் ஆக்சைடு பிரியும். ஆனால் அது வந்து எலக்ட்ரிசிட்டியை கன்வெர்ட் பண்ணுறப்போ 5 வோல்ட் தான் கிடைக்கும். 9 வோல்ட் கொடுத்து ஹைட்ரஜன் ஆக்சைடு கிடைக்கும். ஹைட்ரஜன் ஆக்சைடை பயன்படுத்தி பார்த்தோம்னா அது வந்து உங்களுக்கு ஒரு 20 வோல்ட் மின்சாரம் வர மாதிரி இருந்தால் பரவாயில்ல. 9 வோல்ட் கொடுத்து ஹைட்ரஜன் ஆக்சைடு பிரிந்து கடைசியில் 5 வோல்ட்டுக்கான ஈக்குவல் டு 5 வோல்ட்டுக்கான எனர்ஜி தான் கிடைக்குது. அப்போ லாஸ் இல்லை உங்களுக்கு. நீ 9 வோல்ட் கொடுத்து 12 வோல்ட் வரணும். 9 வோல்ட் கொடுத்தா 12 வரணும். அது எவல்யூஷன்ல வருது. ஆனா எவல்யூஷன் ஃபெயிலியர் ஆகுது. அப்புறம் தான் எனக்கு கிளாசிக்கல் மெக்கானிசம் ஃபெயிலியர் அப்பதான் கண்டுபிடிச்சேன். அப்புறம் அதுக்கு வந்து என்ன குவாண்டம் மெக்கானிசத்தை பயன்படுத்தினேன். டூயல் மெக்கானிசத்தை கொண்டு வந்தேன் நான். டூவல் மெக்கானிசம் ஒன்று இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா நீங்க வாட்டர் இருக்குல்ல, தண்ணியில வந்து நீங்க எலக்ட்ரிசிட்டி கொடுக்கறப்போ கெமிக்கல் ரியாக்ஷன் தான் வரும். என்ன ரியாக்ஷன்? கெமிக்கல் ரியாக்ஷன் வரும். கெமிக்கல் ரியாக்ஷன் வர உள்ள மாலிகுல் வாட்டர் என்ன மாலிகுல் காம்பவுண்ட் தானே. வாட்டர் மாலிகுல் இருக்கு இல்லையா? வாட்டர் மாலிகுல் என்வாயர்மெண்ட் H2O பிரியும், பிரிச்சு ஸ்டோர் ஆகும். 2 டியூப் வச்சு ஸ்டோர் ஆயிரும். அப்புறம் அதை எடுத்து ஃபயர் பண்ணோம்னா ஹைட்ரஜன் டமார்னு வெடிக்க எனர்ஜி வெளியாகும். இது வந்து நான் என்ன பண்ணேன், பிசிக்கல் அந்த டைம்ல பிசிக்கல் சேஞ்சஸ் வரணும். அதாவது 2 சேஞ்சஸ் வரணும். குவாண்டம்னாவே ஒரே நேரத்தில் 2 வேலை நடக்கணும். குவாண்டம்னாவே ஒரே நேரத்தில் பிளஸும் காட்டணும் மைனஸும் காட்டணும், பிளஸும் காட்டணும் மைனஸும் காட்டணும். ஆனா கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ், கிளாசிக்கல் இன்ஜினியரிங்ல பாத்தீங்கன்னா ஒன்னா பிளஸ் காட்டும் மைனஸ் காட்டும்.
இந்த குவாண்டத்துல என்ன பண்ணன்னு கேட்டீங்கன்னா ஐடியா பண்ணிட்டே போகும்பொழுது என்ன வெங்கடேஷன் இப்படி சொல்லியிருக்காரு. நான் ரெஃபர் பண்ணிட்டே இருக்கிறேன். கடைசியில பார்த்தேன் அவர் சொன்னாரு, நீங்க வந்து தண்ணீர் அதாவது அஹ், அஹ், தண்ணீர் வந்து வந்து 100 டிகிரி கொதிக்கணும். தண்ணீர் வந்து 100 டிகிரி எப்படி கொதிக்க வைக்க முடியும்? வெறும் 200.2 வோல்ட் இருக்குது. 0.2 வோல்ட் வச்சு வாட்டர் எப்படி பாயில் ஆகும்? இட் இஸ் நாட் எ மிராக்கிள், இட் இஸ் நாட் எ பாசிபிள். 9 வோல்ட் வச்சாவே பாயில் ஆகாது. 9 வோல்ட் வச்சாவே ஆவாது. ஆமா. உனக்கு பார்த்தீங்கன்னா 100 வோல்ட்டாவது இருக்கணும். 100 வோல்ட் 1 ஆம்பியர் இருக்கணும். 100 வோல்ட் 1 ஆம்பியர் கொடுத்தீங்கன்னா பாயில் ஆகும். முதல்ல வந்து எவாபரேட் ஆகும், அப்புறம் வந்து பாயிலிங் ஆகும். என்னடா வெறும் 200 மில்லி வோல்ட் எப்படி சாத்தியமா? 200 மில்லி வோல்ட் வச்சு தண்ணியை கொதிக்க வைக்க முடியுமா? 1 வோல்ட் வச்சு எனக்கு 100 வோல்ட் வேணுங்க. 100 வோல்ட் 1 ஆம்பியர் வேணும். எத்தனை? 100 வோல்ட். 100 வோல்ட் 1 ஆம்பியர் வேணும். அதாவது 100 வாட்ஸ் வேணும். 100 வாட்ஸ் இருந்தா வாட்டர் கொதிக்க வைக்க முடியும். மினிமம் கொதிக்க வைக்க முடியும். இவங்க வந்து இன்புட்டே கிடையாது. இன்புட் பார்த்தா 0.2 வோல்ட் 0.2 வோல்ட் வச்சுட்டு நீங்க வந்து வாட்டர் டிஸ்அசோசியேஷன் பண்ணணும். எப்படி வாட்டர் டிஸ்அசோசியேஷன் பண்ணு சொல்றாரு? இது எப்படி சாத்தியம் இது? ஆனா கண்டுபிடிச்சேன். கடைசியில ம். கடைசியில என்ன பண்ண தெரியுங்களா? மெட்டலவே மாத்தினேன். என்ன மாத்தினேன்? பாத்திரம் ம். அயன் வந்து ஸ்டீல் பாத்திரம் ஒன்று வச்சேன். ஸ்டீல் பாத்திரம், அலுமினிய பாத்திரம் ஸ்டீல் பாத்திரம் ரெண்டையும் வச்சேன். அலுமினிய பாத்திரம் ஹீட் பண்றதுக்கு வச்சேன். அலுமினிய பாத்திரம் வந்து ஹீட் பண்றதுக்கு வச்சுக்கிட்டு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா போரோசிலிகேட் கிளாஸ் இருக்குல்ல, போரோசிலிகேட் கிளாஸ், லேப் கிளாஸ் இருக்குல்ல, லேப் கிளாஸ் அதை வச்சேன். அதை வச்சு வந்து அலுமினிய பாத்திரம் இருக்கு இல்லையா, பால் குக்கர் இருக்குல்ல, பால் குக்கர் மாதிரி பால் குக்கர் ம். இருக்கு இல்லையா, பால் குக்கர் பார்த்தீங்கன்னா இடையில கேப் இருக்கு. பால் குக்கர் பார்த்து நடுவில் தண்ணி ஊற்றிடுவாங்க. தண்ணி ஊற்றினா ம். கீழே நெருப்பு. அந்த தண்ணி தான் சூடாகும்போது பால் சூடாகாது. தண்ணி சூடாகி அந்த ஹீட்டு தான் பாலுக்கு போகும். பால் அடி பிடிக்காது. பால் அது நல்ல கண்டுபிடிப்பது. ம். தண்ணி வந்து 100 டிகிரியில் கொதிக்கும். பால் வந்து 90 டிகிரியில் ஹீட் ஆகும். ம். 100 டிகிரி வந்தால் தான் பால் கருகி போயிடும். 100 டிகிரி வந்தாவே பால் கருகி போயிடும். ம். தண்ணி வந்து ஆவியாகும். ஆனா பால் கருகி போயிருமே இல்லையா, தீ பிடிச்சிடும். இந்த டெக்னிக்கை கண்டுபிடிச்சுதான் அந்த பால் குக்கர் கண்டுபிடிச்சேன். இந்த ஐடியா எனக்கு வந்துச்சு எனக்கு. ம். சரி, இந்த ஐடியா வரப்ப என்னடா பண்றது பாத்துக்கும் பொழுதுதான் சரி அப்படி வச்சு பார்த்தா நானு என்னடா வித்தியாசமா இருக்கேன்னு பார்த்தேன். பாத்திரத்துக்கு தண்ணி கொதிக்குது, கண்ணாடிக்கு இருக்கிற தண்ணி கொதிக்க மாட்டேங்குது. அலுமினிய பாத்திரத்துல தண்ணி ஊத்திட்டேன். நடுவுல இந்த பாத்திரம் வச்சு, எந்த பாத்திரம், அந்த லேப் கிளாஸ் இருக்கு இல்லையா, லேப் கிளாஸ், அது பைரோ கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க, அல்லது வந்து போரோசிலிகேட் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. அதான் வந்து பார்த்தீங்கன்னா டை எலக்ட்ரிசிட்டி ஹீட் ரெசிஸ்டன்ட். டை எலக்ட்ரிசிட்டின்னா மின்சாரத்தை கடத்தாது. டை எலக்ட்ரிசிட்டி அது வந்து மின்சாரத்தை டை எலக்ட்ரிசிட்டி அண்ட் ஹீட் ரெசிஸ்டன்ட். 500 செல்சியஸ் வரைக்கும் தாங்கக்கூடியது. வச்சு பார்த்தா தண்ணி 100 டிகிரி கொதிக்குது. தண்ணி உள்ள இருக்கிற பாத்திர தண்ணி கொதிக்க மாட்டேங்குது. எங்கே ஃபெயிலியர் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சேன். எங்கேயே ஃபெயிலியர் ஆகுது. செக் பண்ணி பார்த்துட்டே வந்த என் பேர் வந்து அதாவது வோல்டேஜ் குறையுது, ஒரு கட்டத்துக்கு மேல குறைய மாட்டேங்குது. அவர் வோல்டேஜ் குறைக்க சொல்றாரு. 200 மில்லி வோல்ட் வரும்னு சொன்னாரு. நான் வந்து ஒரு 1000 மில்லி வோல்ட் கொடுத்து பார்த்தேன். 1000 மில்லி வோல்ட் வேலை செஞ்சுது. அப்புறம் பொட்டன்சியல் மீட்டர் வச்சு கண்ட்ரோல் பண்ணிட்டே வந்தேன். 500 மில்லி வோல்ட் வந்துச்சு. 500 மில்லி வோல்ட்டுக்கு மேல கீழே குறைய மாட்டேங்குது. வெங்கடேசன் சொல்றாரு 200 மில்லி வோல்ட் வந்ததை ஜெயிக்குங்கிறாரு. இல்லடா ஆனா இது கிராஸ் பண்ணி போயிட்டேன். நான் கிடுன்னு போயிட்டேன். எல்லாமே கரெக்டா வருது. அந்த 200 மில்லி வோல்ட் வரவே இல்லை. என்னடா சொல்றாரு கடைசியில யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் ஒரு பொண்ணு படிச்சுக்கிட்டு இருந்தது. அந்த பொண்ணை கூப்பிட்டு கேட்டேன், என்னது இது எலக்ட்ரோலைட்ல வந்து இப்ப எலக்ட்ரோலைட்ல வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி அதிகமா கொடுக்க சொல்லுவாங்க. இவர் வந்து எலக்ட்ரிசிட்டி குறைக்க சொல்றாருங்க. குறைச்சு பார்த்தது என்ன குறையுது, குறைச்சு பார்த்து ஹைட்ரஜன் ஆக்சைடு ஸ்லோவா பிரியுது, ஃபாஸ்டா பிரியும்னு சொன்னேன். அப்புறம் தான் நானே ஐடியா பண்ணேன். இது வேலைக்காக சொல்லிட்டு டைரக்டா அடுப்புல வச்சேன். ஃப்ளேமை வந்து டைரக்டா கிளாஸ்லயே சூடு பண்ணேன். அப்புறம் கிளாஸை வந்து டைரக்டா சூடு பண்ணும்போது என்ன ஆகி போச்சுன்னா 2 சேஞ்சஸ் நடக்க ஆரம்பிச்சது. இது வந்து ஒரு சேஞ்சஸ் தான் பிசிக்கல், அதாவது இது வந்து கெமிக்கல் சேஞ்சஸ் தான் நடந்தது. அப்புறம் டைரக்டா அடுப்புல வைக்கும் பொழுது என்ன ஆச்சுன்னா பிசிக்கல் சேஞ்சஸும் கெமிக்கல் சேஞ்சஸ் ரெண்டும் ஒரே நேரத்தில் நடந்தது.
2 ஒரே நேரத்துல நடக்கிறப்போ, இவர் 200 மில்லி வோல்ட்டுக்கு வெறும் 50 மில்லி வோல்ட் வெறும் 50 மில்லி வோல்ட்ல என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் ஆயிடுச்சு. 50 மில்லி வோல்ட்ல. நம்ப முடியுதா உங்களால? ம். 9000 மில்லி வோல்ட் வந்து 50 மில்லி வோல்ட்டுக்கு வந்துருச்சு. எத்தனாயிரம் மில்லி வோல்ட்? 50. தண்ணி இங்க கீழே கொதிக்க ஆரம்பிக்குது. நேரடியா இது வச்சுட்டேன். எல்பிஜி ஸ்டவ்ல வச்சுட்டேன். ம். எல்பிஜி ஸ்டவ்ல வச்ச உடனேயே பாத்தீங்கன்னா 300 செகண்ட் 5 நிமிஷத்துல அந்த ம். வெறும் என்ன டிஸ்டில் வாட்டர் தான் வச்சேன். வெறும் டிஸ்டில் வாட்டர். கரெக்டா 5 நிமிஷத்துல தண்ணி சூடாச்சு பாருங்க. 0 டிகிரிக்கு போயிடுச்சுங்க. 0 டிகிரிக்கு போயிடுது. எது அந்த ஃப்ரிக்ஷன் வந்து 0க்கு போயிடுது. வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா 100 டிகிரில தண்ணி கொதிக்குது. தண்ணி 100 டிகிரில கொதிக்குது. ஃப்ரிக்ஷன் ரெடியூஸ் ஆயிடுச்சு. ஃப்ரிக்ஷன் ரெடியூஸ் ஆனா ஆம்பியர் அதிகமாயிடுச்சு. ஆம்பியர் அதிகமான உடனே வோல்டேஜ் குறைக்க ஆரம்பிச்சிட்டேன். வோல்டேஜ் புரியுது. இது எப்போ 200 வருஷத்துக்கு முன்னாடி மைக்கேல் ஃபாரடே சொல்லியிருக்காரு. 200 வருஷத்துக்கு முன்னாடி ம். எனக்கு அப்பதான் ஐடியா வந்தது. என்ன இதுதான் வெங்கடேசன் சொல்றாரு. வெங்கடேசன் மென்ஷன் பண்ணியிருக்காரு. தண்ணி எப்போ 100 டிகிரில கொதிக்குதோ அப்ப அப்போ வந்து இதை எனக்கு சொல்லி கொடுக்கல. எனக்கு ஒரு எப்படி செய்யறதுன்னு சொல்லி கொடுக்கல. எப்படி செய்யறதுன்னு ம். தண்ணி வந்து 100 டிகிரில கொதிக்கிறப்பதான் ஹீட் வர்றப்போ இது ஆம்பர் இது வந்து முடிச்ச அளவுக்கு ஓட்டு குறைக்கலாம்னு சொன்னாரு. இதை எந்த இடத்துல மென்ஷன் பண்ணவே இல்லை. சும்மா ஒரு தீரே சொல்லிட்டாரு. ம். நான் கடைசியில 1 மணி நேரம் மண்டை போட்டு பிஞ்சு பார்த்தேன். கடைசியில ஒரு நாள் ஆச்சு, 2வது நாள் ஆச்சு. இது ரொம்ப லேட்டா வருது. நமக்கு இவ்வளவு நேரத்துல லேட் ஆகுது மூளை அப்படின்னு பார்த்து கடைசியில 48வது மரத்துல மேட்டர் கண்டுபிடிச்சேன். எல்லாம் ஒரு நாள்ல கண்டுபிடிச்சாச்சு. எல்லாமே 48 மணி நேரத்துல சொல்யூஷன் கண்டுபிடிச்சேன். 48 மணி நேரத்துல சொல்லிட்டேன். 48 மணி நேரத்துல 20 இந்த பேப்பரை கொடுத்து 20 வருஷம் ஆச்சு. இந்த பேப்பரை கொடுத்து 20 வருஷம் ஆச்சு. ம். 20 வருஷத்துல செய்யாதத செய்ய ஆரம்பிச்சு 2 நாள்ல 3 நாள்ல செய்ய ஆரம்பிச்சு அவர் அந்த அந்த ஒவ்வொரு பிரச்சனையே சால்வ் பண்ணிக்கிட்டே வந்தேன். கடைசியில போரோசிலிகேட் கிளாஸ் அதை வச்சு நான் வந்து என்ன பண்ணேன்னா எல்பிஜி ஸ்டவ்ல வச்சேன். எல்பிஜி ஸ்டவ் வச்சு சர்க்கியூட்டே அதாவது ஒரு டிசி சர்க்கியூட்டே டைரக்டா ஹீட்ல வச்சேன். டிசி சர்க்கியூட் இருக்கு இல்லையா, டிசி சர்க்கியூட்டை யாருமே டைரக்ட்ல வெப்பத்துல வைப்ப எலக்ட்ரிக் டைரக்டா எலக்ட்ரிக்ல சர்க்கியூட்டே எலக்ட்ரிக்ல வச்சேன். சர்க்கியூட்டே எலக்ட்ரிக்ல இருக்கிற மாதிரி வச்சு, அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து ஹீட் ஆகுது, ஒரு பக்கம் தண்ணி, ஒரு பக்கம் சப்ளை பேட்டரி சப்ளை வெளியிருந்து உள்ள போயிட்டு இருக்குது, அந்த பைரோ கிளாஸ்ல வந்து டச் ஆயிட்டு இருக்குது, ஏனோட கேத்தர் உள்ள போயாச்சு, இங்க வாப்ளிங் ஆகுது, டிசி கரண்ட் தண்ணியில வச்சு சூடு பண்றேன், அழகா வேலை செய்யுதுங்க. அப்புறம் என்ன பண்ண, மேல இருக்கிற கம்பி எடுத்து போட்டேன், மேல இருக்கிற அந்த லேயர் எடுத்து போட்டு டைரக்டா வெறும் கம்பி மட்டும் கொடுத்துட்டேன். ஒரு பிளஸ் மேல செம்பு கம்பி கொடுத்து வச்சு பார்த்தேன். ஏன்னா உங்களுக்கு ஒயர் உருகிரும்ல, நெருப்பட்ட உருகிரும் இல்லையா, அதுக்கு என்ன மேல இருக்கிற சிலிவு கட்டி விட்டேன். சிலிவு வச்சு ஆரோக்கியமா வேலை செய்யுதுங்கன்னா கண்டுபிடிச்சேன். அப்புறம் என்னென்ன எரர் வருதுன்னு கண்டுபிடிச்சேன். என்னென்ன எரர் வருதுன்னு பார்த்து கண்டுபிடிச்சு அப்புறம் என்ன பண்ண, நேரடி வெப்பச்செறிவு பேர் வச்சு பேடன்ட் ரெஜிஸ்டர் பண்ணேன். சென்னையில ரெஜிஸ்டர் பண்ணேன். நேரடி நீர் வெப்பச்செய்து டைரக்ட் தெர்மல் வாட்டர் ஸ்பிளிட் கொடுத்தேன். நேரடி நீர் வெப்பச்செய்துன்னு பேர் வச்சு டைரக்ட் தெர்மல் வாட்டர் ஸ்பிளிட்னு பேர் வச்சு பேடன்ட் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டேன். இத்தனையும் நான் பண்ணியிருக்கேன். இத்தனையும் இந்த மாதிரி நிறைய பேட்டர்ன் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கேன். நீ அடுத்ததுல அடுத்தது வந்து வெவ்வேற கண்டுபிடிக்க போறேன். கண்டுபிடிச்சி பதிவு இப்ப நேற்று 2 3 கண்டுபிடிச்சி எல்லாம் பேட்டர்ன் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். எல்லாமே பேட்டர்ன் ரெஜிஸ்டர் தான். எல்லாமே இந்த சித்தர் கொள்கை தான் வருது. சரி, என்ன விஷயம் சொல்லுங்க. அப்புறம் இன்னைக்கு அறிவியல் பேசியாச்சு. இப்ப வந்து எல்லாத்துக்கும் போய் சேருது. அவரு நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. யாரு நேத்து அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா 100 கிராம் அவள் ஊற வச்ச அவளு, 100 கிராம் சர்க்கரை, 50 கிராம் பச்சை வேர்க்கடலை சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. ஜம்முன்னு இருக்குதுன்ட்டாரு. பிளட் எல்லாம் அற்புதமா இருக்காரு. பிளட்டுகள் எல்லாம் நார்மல், எல்லாமே நார்மல். அப்புறம் டாக்டர் வந்து சொன்னாடாமா, இந்த வந்து 13 இருக்கணும், உனக்கு 11 இருக்குது அப்படின்னு சொன்னாடாமா. அவன் கிடக்கிற கிறுக்கு பாய, நீ பேச முருங்கீரை சாப்பிடுன்றான். முருங்கீரை அவன் கிடக்கிற கிறுக்கு பாய. எந்த டாக்டருக்கு அறிவு இருக்குது? ஏன்டாட்டே இத்தனை பாசிபிலிட்டி இருக்குது. அதாவது 99 மார்க் வாங்கியாச்சு, 1 மார்க் வாங்கினு சொல்றான். அறிவு கட்ட மாட்டாம நீ இவ்வளவு இருக்க, உனக்கு 99 மார்க் நீ மெடிக்கல் இருக்கிற, அந்த 1 மார்க் வாங்கிட்டேன்னா அது இல்லைன்னு சொல்றான். அவன் அறிவு கட்ட முண்டோம். அவன் சொன்னா அவன் கிடக்குறான் அறிவு இல்லாதவன்.
அவனுக்கு அவன் அவன் பிளட் செக் பண்ண பார்த்தா 8 தான் இருக்கு அவனுக்கு. ஆமா. அந்த தின்னு கட்டவனுடைய எல்லா டாக்டர் மெடிக்கல் ரிப்போர்ட் எடுக்கானுங்க. ஒரு பையன் கூட ஆரோக்கியம் கிடையாதுங்க. ஆ, அது குறிப்பா அலோபதி டாக்டர்களுக்கு எவனுக்கு ஆரோக்கியம் கிடையாது. பிளட் செக் பண்ணி பாருங்க, நாரி போய் கிடக்கு. என்னது, அதான் நாரி போய்த்தான் கிடக்கு. ஒரு பையனோட செக் பண்ண மாட்டானுங்க. ஒரு டாக்டர் கூட மெடிக்கல் செக்அப் பண்ண மாட்டானுங்க. ஒரு டாக்டர் கூட ஆ, அவனுக்கு தெரியும் உடம்பு கெட்டு கண்டது திங்கிறான். இல்ல காலையில கறி திங்கிறான், மத்தியானம் அரிசி ம், சோறு கறி திங்கிறான், சாயங்காலம் கறி ஆமா. திங்கிறான். இறைச்சி பூரா அத்தனையும் பூரா புற்றுநோய்க்கு என்னென்ன புற்றுநோய்க்கு என்னென்ன இன்டெக்ஷன் இருக்கும் அது பூரா இருக்கும். புற்றுநோய்க்கான காரணி பூரா டாக்டர் உடம்புல இருக்கும். அது அவங்க அறிவு அப்படி. அறிவு அவன் போய் நம்மளுக்கு வந்து என்ன சொல்றான், ஹீமோகுளோபின் உன்னுடைய உடம்பே கெட்டு போய் கிடக்குற. எங்கேயாவது ஆ, இறைச்சி சாப்பிட்டா ஹீமோகுளோபின் வருமா? அது முட்டை சாப்பிடணுமா? முட்டை சாப்பிட்டா ஹீமோகுளோபின் வரும். முட்டை சாப்பிட்டா புற்றுநோய் வருமா? முட்டை சாப்பிட்டா முட்டை தான் புற்றுநோய் உண்டாக்கும். முட்டை தான். அவன் சரி ரத்தம் ஊறுங்கிறான். சரி ரைட். நான் முட்டை சாப்பிட்டா ரத்தம் ஊறும்னா அப்படி பார்த்தா சென்னையில் இருக்கிற புற்றுநோய் மருத்துவமனைக்கு இலவசமா எல்லாத்துக்கும் 50 முட்டை கொடுக்க வேண்டியதானே? இலவசமா தானே நடக்குது. எல்லாத்துக்கும் காலையில் 5 முட்டை, மத்தியானம் 5 முட்டை, ராத்திரி வேவிச்சு முட்டை கொடுக்க வேண்டியதை கொடுத்து எழுப்ப வேண்டியது எல்லாத்தையும். 1000 நோயாளிகள் படுத்துட்டீங்கன்னா 1000 பேர் அங்க படுத்துட்டு இருக்காங்க, வெளியே போறாங்க. எல்லாம் தொண்டையில புற்று, மூக்குல புற்று, வாயில புற்று, தொப்புல புற்று, இடுப்புல புற்று, குண்டியில புற்று, குண்டியிலும் புற்று, வாயிலையும் புற்று. என்னடா ஒரு மாதிரி இருக்கு. என்னது, இங்கேயே அடைச்சிருச்சு, கீழே அடைச்சிருச்சு, மேலே அடைச்சிருக்க, உள்ள வந்து முட்டை கொடுக்குறான். அறிவு இருக்கா உனக்கு ஏதாவது? ரேடியேஷன் கொடுக்குற, ரேடியேஷன் கொடுக்குற, கீமோதெரபி கொடுக்குற, ஒரு இளவு எவனும் டாக்டருக்கு புற்றுநோய் வந்து தப்பிப்பானா நான் கேட்கறேன். எந்த டாக்டராவது புற்றுநோய் வந்து தப்பிச்சிருக்கானா? எந்த டாக்டராவது சக்கரை வந்து தப்பிச்சிருக்கானா? எந்த டாக்டராவது உடம்ப குறைச்சிருக்கானான்னு பாருங்க. யானைக்குட்டி, ஒவ்வொரு டாக்டரும் யானைக்குட்டி மாதிரி இருக்கானுங்க. எவனாச்சும் உடம்பு இழைச்சிருக்கானா? தொப்பை வச்சுக்கிட்டு தொப்பையும் தொந்தியுமா இருக்கிறான். அவன் வந்து எனக்கு ஹார்ட்டை பத்தி பேச, தொப்பியும் தொண்டையுமா இருக்கு, தொப்பை அத்தாச்சோட தொப்பை இருக்குது. அவன் என்ன டாக்டர் இருக்கான்னு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் மானம் கட்டவனுக்கு. என்ன அறிவே இல்லை. தொப்பை வச்சுட்டு எப்படி டாக்டர் இழைச்சிருக்கணுங்க? டாக்டர் எப்படி இருக்கணும்? இழைச்சிருக்கணும். இடுப்பே தெரியக்கூடாது. அப்படி ஸ்மார்ட்டா இருக்கணும். கிடுக்கிட்டு மேல 100 படிக்கட்டு கிடுக்கிட்டு. ஆமா, ஒரு நிமிஷத்துல 100 படிக்கட்டு ஏறணும். அந்த அளவுக்கு ஸ்மார்ட்டா டாக்டர் இருக்கணும். இந்தியாவில் ஒருத்தன் கூட கிடையாது. எல்லாம் தொப்பை வெடிக்கே போகாதவனுக்கு. என்னது, வெடிக்கே போக மாட்டான். பூரா இறைச்சி திங்கிறவனுக்கு எப்படி வெடிக்க போகும்? அவன் மக்களை பாக்குறதே இல்லையே. ஆபரேஷன் ரூமை தவிர அவனுக்கு எதுவுமே தெரியாது. ஆபரேஷன் ரூமை தவிர எதுவும் தெரியாது. யாரு சாகுறாங்க, யாரு போறாங்க அப்படின்னு ஒண்ணுமே தெரியாது. எல்லாம் பேப்பர் பார்க்கறத சரி. பேஷண்ட பாக்குறதே கிடையாது. பேஷண்ட எப்படி பார்ப்பீங்க? ஒரு நாளைக்கு 100 பேஷண்ட் எப்படி பார்ப்பீங்க? ஒரு வினாடி கூட அனலைஸ் பண்றதுக்கு ஒரு மனுஷன் அனலைஸ் பண்றதுக்கே குறைஞ்சிச்சு 3 மணி நேரம் ஆகுயா. அமெரிக்கால அப்படியே இல்ல. டாக்டர் அப்பாயின்மெண்ட் கிடைக்காது. ஃபாரின்ல வந்து டாக்டர் அப்பாயின்மெண்ட் வாங்கவே முடியாது. எந்த நோய் வந்தாலும் தானாவே சரி போகணும்னு சொல்றானுங்க. அதை அவனுக்கு தெரியும். நோய் வந்தா செத்து போகணும் அவனுக்கு தெரியும். நோய் வந்தா செத்து போயிடுவான்னு தெரியும். அவன் ஆப்ரேஷன் மாதிரி இருந்தா மட்டும்தான் இது கொடுக்குறான், கவுன்சிலிங் கொடுக்குறான். மற்றபடி சாதாரண நோய்க்கு டாக்டர் பார்க்கவே முடியாது. வெளிநாட்டுல சாதாரண நோய்க்கு பார்க்கவே முடியாது. காய்ச்சலோ தலைவலியோ. அதனாலதான் வெளிநாடு போறவங்கள பயந்துட்டு கிடக்குறாங்க. வெளிநாடு இங்க இருந்து மாத்திரை வாங்கிட்டு போறது. அங்க மாத்திரையே கொடுக்க மாட்டாங்க. எதுக்குமே மெடிக்கல் ஷாப்பே இருக்காது. மெடிக்கல் ஷாப்பே நீங்க பார்க்க முடியாது. மெடிக்கல் ஷாப்பே இல்ல. அப்படியே மெடிக்கல் ஷாப்பே இருந்தாலும் டாக்டருக்கு வந்து அந்த சிப் இருக்கு, மைக்ரோ சிப்ல இருந்து அதை ரெஃபர் பண்ணி தான் கொடுப்பானே தவிர, எனக்கு தலை வலிக்குது, வயிற்று வலிக்குது அப்படின்னு மெடிக்கல் ஸ்டோர்ல வாங்குற மாதிரி கடல் மிட்டாய் வாங்கிக்கன்னு வாங்கி திங்க முடியாது. இங்கெல்லாம் கடல் மிட்டாய் வாங்கிக்கன்னு திருண்டு போயிடலாம். இங்கெல்லாம் கம்பவுண்டர் டாக்டர், அங்க மெடிக்கல் ஸ்டோர்ல இருக்கிறவரை டாக்டர், அவரு தான் எல்லா வைத்தியம் பார்ப்பாரு. அது அலோபதி இருக்காத அலோபதி கடையில் இருக்கிற அந்த மருந்தகத்துல எல்லாரும் டாக்டர் மாதிரி வேலை செய்வாங்க. டாக்டர் மாதிரி ஏன்னா தினம் ஒரு நாளைக்கு 1000 சீட்டு பாக்குறாங்கல்ல. என்ன வைத்தியத்துக்கு என்ன மருந்து அவனுக்கு தெரியுமில்ல, அதை கொடுத்துட்டே இருப்பான். ஏன்னா டாக்டருடைய சீட் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கொடுத்துட்டே இவனே டாக்டர் ஆயிடுவான். 10 வருஷம் மெடிக்கல் ஸ்டோர் இருந்தான்னா இவனே டாக்டர் ஆயிடுவான்.
டாக்டர் சீட்டு இல்லாம வியாபாரம் நடக்கும். ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய்க்கு சின்ன கடையா இருந்தா கூட 10,000 ரூபாய்க்கு சீட்டு இல்லாம வியாபாரம் நடக்கும். யாரும் கேட்க முடியாது யாருமே. சொல்லுங்க. என்ன இன்னைக்கு என்ன பண்ணீங்க? இல்ல மூஞ்சி முன்னத்தோட மூஞ்சி கொஞ்சம் தெளிவா இருக்கிற மாதிரி தெரியுது. அதான் நீர் சிகிச்சை எப்பயும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் ஒரு வேளை இந்த பழங்கள்லாம் இப்படி தான் பண்ணிக்கிறான். இந்த நெத்தியில இந்த கருப்பெல்லாம் போயிருக்கு, உங்களுக்கு தெரியுதா? கருப்பெல்லாம் குறைஞ்சிருக்கா? மூஞ்சியில நிறம் மாறி இருக்கான்னு பாருங்க. கொஞ்சம் மாதிரி இருக்குது தோல்லாம். அதான் 3 மாசம் மேல ஆயிடுச்சு. நேரமெல்லாம் மாறி கருப்பால கழட்டு பார்த்தா அதான் நேரம் மாறுற மாதிரி தெரியுதேன்னு பார்த்தேன். ம். இடம் மாறாது. இடம் மாறாது. இடம் அவ்வளவுதான். இடம் அந்த 34 கிலோ தான். 34 33 3 33 எத்தனை வருஷமா இருக்கு? 5 வருஷமா இருக்கா? 10 வருஷமா இருக்கா? அது எப்பயுமே அப்படிதான். 5, 10 வருஷமா அப்படியே இருக்கு. இது அவ்வளவுதான். நீ மாறாது. எடையே குறையாது. இந்த நிறத்தை மாத்தணும். இந்த கருப்பை மாத்தணும். சுந்தர்கள். ஆமா, நீரு கீரை. நீங்க நீரு முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரை அவள் போட்டுக்குங்க. முருங்கைக்கீரை அவள் போட்டு சாப்பிடுங்க, நல்லா இருக்கு. கீரை அவிச்சு அவளு போட்டுக்கலாம். அவளை போட்டுக்க வேண்டியதா. போட்டு அருமையா இருக்கு. வேலை செய்ய அவங்க வீட்டுல எலுமிச்சு சாப்பிட்ற எலுமிச்சு பழத்தை புரிஞ்சிருங்க. ஆமா, சாப்பிட்றப்ப எலுமிச்சு போட்டு அவளு அப்படியே ஊற வச்சுக்கலாம், எல்லாம் அவிச்சுக்கலாம். அதுல கூட காய் வேக வச்சு அந்த கீரையை வேக வச்சதுக்கு அப்புறம் ஒரு 3/4 வேக்காடு வந்ததுக்கு அப்புறம் அவளை போட்டுக்கலாம். ஆமா, அவளை போட்டு பெரட்டிடணும். அவளை போட்டு பெரட்டி எடுக்கணும். அதுல அப்படியே வெந்து அந்த சூட்லயே இது ஆயிக்கும். அந்த சூட்லயே ஆயிடும். ஆமா, அப்ப கொஞ்சம் லேசான தண்ணி பார்த்துல லேசா தண்ணி இருக்குது பாருங்க. லேசா தண்ணி இருக்கிறப்ப சட்டியை கீழே இறக்கிட்டு அவளை வந்து ஒரு கைப்பிடி அவளுக்கு உள்ள போட்டு கிளக்கிட்டுருவணும். ஒரு நிமிஷத்துல அப்படி உறவாக்கி சாப்பிட்றதுக்கு அற்புதமா இருக்கும். சாப்பிடும் பொழுது எலுமிச்சி பழத்தை மேல புழிஞ்சுக்கணும். சும்மா அப்படி பயங்கரம். அப்படியே நாக்கு சுத்தமாயிரு. ஹீமோகுளோபின் சல்லு சல்லு சல்லுன்னு உடம்பு சகப்பா சீக்கிரம் சகப்பா மாறிடும். தோல் மாறும். சகப்பா ரத்தம் வந்து அதை நம்ம இந்த நேரத்துல வந்துடும். நம்ம என்ற கை இருக்குல்ல அந்த நேரத்துல வரணும். இப்ப என்ற கை மூஞ்சி இருக்கிற அந்த நேரத்துல வந்துடணும். வந்துடும். என்றதே இந்த கருப்பெல்லாம் இங்க இருந்து எனக்கு இந்த கருப்பெல்லாம் போய் 20 வருஷம் வச்சு எங்கெல்லாம் கருப்பு எனக்கு உள்ள கருப்பு இருந்தது. என்றது கருப்பு இருக்கான்னு பாருங்க. இல்ல 20 வருஷத்துக்குள்ள கருப்பா இருந்ததுங்க ஐயா. 25 வருஷத்தோட இந்த கருப்பு அது கடைசியில பார்த்தா அது டாக்ஸின், வேற ஒண்ணும் இல்லை. என்னது? நச்சு. டாக்ஸின் 3 நாள்ல கண்டு கொடுத்துருச்சு. 3 நாள்ல போயிடுது. வீட்டுக்காரி பார்த்துட்டு என்னங்க எங்க போச்சுன்னா அது போயிடுச்சுட்ட. நான் இன்னைக்கு 199 பொம்பளைங்களுக்கு கண்ணு பூரா கருப்பா இருக்கு. கிறக தின்னு, சோத்தை தின்னு தின்னு தின்னு, இட்லி தின்னு தின்னு, டிஃபனை தின்னு எல்லாம் ரத்தம் கெட்டு போச்சுன்னு காட்டுது. ரத்தம் கெட்டு போச்சு. யாரு பொம்பளை இன்னைக்கு ஆம்பளைகளுக்கு போற கருப்பா இருக்கும், பெண்களுக்கும் கருப்பா தான் இருக்கு. எல்லாமே இந்த சோத்தை தின்னு 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 ஆசிட்டா மாறிடுது. பூரா வேர்க்குரு மாதிரி கருப்பா அங்கங்க கொப்பளம் ஆகிப்படுது. அவங்களுக்கு முகமே கெட்டுப்படுது. நிறைய டாக்டர் நான் பாக்குறேன் மூஞ்சி பூரா கட்டங்கரைன்னு இருக்கிறது. நிறைய பேச்சாளர்கள் எல்லாரும் திங்கிற சாதாரண நொறுங்க திங்கிறானுங்க இல்லையா? ஓசு சோறு நிறைய திங்கிறானுங்க இல்லையா? கொப்பளம் வருது. யாருக்கு? அதான் அப்படி சாப்பிடுறவங்களுக்கு. நாம சமாதிக்கு போறோம். நம்ம சாதியில இருந்து சமாதிக்கு போறோம். நமக்கு மரணம் வந்து சமாதியில தான். நமக்கு மரணம் வந்து சமாதிதான். நாம மரணத்துக்கு போறோம். நம்ம 100 வருஷம் மரணத்துக்கு போயிட்டு நாம அப்படி பிரிச்சுக்கிறா. தானா பழுத்து கீழே விழுந்துரும். தானா பழுத்து கீழே விழுகும். இதை தானா பழுத்து மேல போயிடும். அது பழம் தானா பழுத்து கீழே விழுகும் ஈர்ப்பு விசையில. நம்ம தானா அது ஈர்ப்பு விசையில பழம் கீழே விழுந்துரும். நம்மளது எப்படி ஆன்டி கிராவிட்டி. நம்ம என்னன்னா உயிர் வந்து மேல போயிடும். உயிர் மேல போயிடும். நம்ம கிராவிட்டி எதிர்த்து வேலை செய்யும். அது கிராவிட்டி கீழே வந்துடும். அது சாதாரண உயிரெல்லாம் கிராவிட்டிக்கு போயிடும். நம்மளது வந்து ஸ்பேஸுக்கு போயிடும். ஸ்பேஸுக்கு போகணும்னா நம்ம வந்து உயிரை வந்து இப்படி உச்சியில விடணும். நீங்க 100 வருஷம் ஆனாலும் உச்சியில விட்டுறலாம். 100 வருஷம் இப்பவே நீங்க உச்சியில விடலாம். வேணும்னே போறதா நீ போய் நான் சொல்ற மாதிரி ஐடியா பண்ணீங்கன்னா அப்படியே தோட்டத்துல உட்காந்து உயிரை விட்டுறலாம். போறீங்களா?
ம். என்ன போகணும். குழப்பம்? அவனே சொல்லித்தர்றேன். ஆ. நான் தனிமையில சொல்லிருங்க எல்லாத்துக்குமே. உங்களுக்கு எதுவுமே சொன்னீங்கன்னா அது பிரிச்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளா ரொம்ப சிம்பிளா பிரிச்சுக்கலாம். அப்புறம் உங்களுக்கு கோயில் கட்டி அப்புறம் மேல ம். லிங்கத்தை வச்சு விட்டுறலாம். அது ரொம்ப சிம்பிள். ஆ, ஆ. உயிரை பிரிக்கிறது சிம்பிள். ரொம்ப இயற்கை சிம்பிள். நானே பிரிச்சேன். இன்னும் நெறைய இந்த வெங்கடேசனுடைய வேலை செய்யணும். இல்லாட்டி நானும் கிளம்பிருவேன். ஆஹா. வெங்கடேசன் வேற வேலை இப்பதான் கொஞ்சம் கண்டுபிடிப்புல வேகமா கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறேன். அதான், அதான். எல்லாம் முடியணும். ஆமா முடிஞ்சு ஏன்னா மக்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க. அப்புறம் இவருக்கு ஒரு சின்ன டிஃபன் ஒரு இயற்கை உணவு ஆரம்பிக்க சொல்லியிருக்கேன். யாருக்கு? ஆ. சுப்பிரமணியன். இயற்கை உணவு ஆஹா. ஆரம்பிக்கிறேன். பண்ணுங்கன்றேன் நானு. ம். அவர் சொல்ற ம். ஐட்டம் பூரா அருமையான ஐட்டம் சொன்னாரு. இந்த ஐட்டத்த குடு. நான் என்னுடைய மாணவர் ஒருத்தர் சிவகாசியில் பண்ணியிருக்காரு. ஒரு நாளைக்கு 20,000 வியாபாரம் பண்றாரு. ஆ. 10 பேரு இயற்கை உணவு தயாரிக்கிறாங்க. 10 பேரு. இயற்கை உணவு. இப்ப இயற்கை உணவு குடுத்து இந்த புத்தகம் வைக்கலாம்னாரு. பண்ணுங்கன்ட்டேன். இயற்கை உணவு குடுத்துட்டு இந்த புத்தகம் குடுக்குறேன்னாரு. ரைட்டு பண்ணு அப்படின்னு. அவ்வளவுதான். இந்த இயற்கை உணவின் மூலமாக நம்ம கலை பரப்புன்ட்டாரு. அவரு பாருங்க ஆட்டோல எழுதி ஒட்டி இருக்கிற எந்த டைரி வருங்களா யாருக்காவது? அதான் ஒட்டி புட்டாரு பாருங்க. ஒட்டி 4 பேர் ஃபோன் பண்ணி கேமிச்சு. இதுவரைக்கும் 4 பேர் ஃபோன் பண்ணிட்டாங்க எனக்கு. ஆ. மெடிக்கல் ரிப்போர்ட் அ. டாப்ல இருக்கு. மெடிக்கல் ரிப்போர்ட் ஃபுல் டாப்ல இருக்கு. மெடிக்கல் ரிப்போர்ட். ஆ. ரூ. 1000 கொடுத்து இது கோல்டு, அப்புறம் டைமண்ட், அப்புறம் பிளாட்டினம் இருக்கு. கோல்டு பண்ணியிருக்காரு. கோல்டு பண்ண எல்லாம் 95% ஓகே. ம். 98 ஓகே. 98. ஓகே. ஆ. ஆமா. அது ஹீமோகுளோபின் 11.5 இருக்கு. ம். அதுவே அதிகம். 13 வரணும். அதுவே போதும். இங்க இறைச்சி திங்கிறவனுக்கு பூரா 8 கூட வராது. இறைச்சி திங்கிறவனுக்கு வராது. 8 வராது. 10 நடக்க முடியாது. இறைச்சி மூச்சே வாங்க. பூரா என்ன பாக்டீரியா அதிகமாயிரும். பேட் பாக்டீரியா அதிகமாகி ம். அதாவது பாரு நைட்ரஜன் ஆக்சிஜன் குறைச்சு விட்டுரும். எதை குறைக்கிறதுக்கு நேர கையில வைக்கும். நைட்ரஜன் நிறுத்திடும், ஆக்சிஜன் நிறுத்திடும். ஆ. நைட்ரிக் ஆக்சைடே உடம்புல நைட்ரிக் ஆக்சைடே இருக்காது. நைட்ரிக் ஆக்சைடே இருக்காரு. ஆ. உங்களுக்கு நைட்ரிக் ஆக்சைடு அதிகமாயிடுச்சு. அதனால நிறம் மாறுது பாருங்க. நிறம் மாறுது. மாறுது. அதான். ம். ஏன்னா காத்துல பாத்தீங்கன்னா நைட்ரஜன் 78 இருக்கு இல்லையா? அது நானோ பார்ட்டிகல் இருக்கும். ம். உள்ள போய் நானோ புரோட்டீனா கன்வெர்ட் ஆயிரும். நானோ புரோட்டீன். ஆ. புரோட்டீன் இல்லைன்னா உயிர் வாழ முடியாது. புரோட்டீன் இல்லைன்னா உயிர் வாழ முடியாது. நம்ம உடம்பே புரோட்டீனால் ஆனது. நம்ம உடம்பே 98% புரோட்டீன் நம்பி இருக்குது. 78% புரோட்டீன் தான். புரோட்டீனுங்கிறது வேற ஒண்ணும் இல்ல. அந்த நைட்ரஜன் நானோவா இருக்கும். உள்ள நானோ புரோட்டீன். நமக்கு நானோ புரோட்டீன் தான் வருது. நமக்கு சாலிட் புரோட்டீன் தேவையில்லை. சாலிட் புரோட்டீன் தேவையில்லை. நானோ புரோட்டீன் தான் தேவை. என்னது? நானோ புரோட்டீன். நானோ புரோட்டீன் மிராக்கிளா இருக்கும். எப்படி? அது இது சாலிடு, அது வேற லிக்விட் வருமாயா? அப்படி ஆட்டம்ல வரும். ஆட்டம் மொத்தமா போயிடும். ஆட்டமா போறப்ப எனர்ஜி ஆட்டமா போறது எனர்ஜி பயங்கரமா வரும். அதான் நானும். அதே நானோ புரோட்டீன் இந்த டாக்டருக்கு தெரியாது. காத்துல இருக்க இதைத்தான் சித்தர்கள் கண்டுபிடிச்சாங்க. காத்துல இருக்க நைட்ரஜனை ம். புரோட்டீனை கன்வெர்ட் பண்ணிருக்கானுங்க. அது நானோ புரோட்டீன். அது நானோ நைட்ரஜன் ம். இன்டூ நானோ புரோட்டீன். உடம்பு அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும். உடம்பு என்ன அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும். இதுல நானோல ஸ்பீடு நானோல நடக்கிறப்ப எவனாலும் கண்டுபிடிக்க முடியாது. நானோல நடக்கிறதுனால யாருக்கும் தெரியாது. எவனுக்கும் தெரியாது. எந்த எம்ஆர்எஸ்க்கு வச்சு கண்டுபிடிக்க முடியாது. காத்துலயே நடக்குது. சுவாசத்துல இழுக்கும். அதுக்கப்புறம் தோல் இழுக்க ஆரம்பிக்கும். தோலுக்கு அந்த சடி போயிட்டாவே பாடி நியூட்ரல். அவங்க பாடி வெயிட் உங்களுக்கு நியூட்ரல் ஆயிடுச்சு. அதே மாதிரி அவனுக்கு சுப்பிரமணிக்கு பாடி வெயிட் நியூட்ரல் ஆக போகுது. இன்னும் எப்படின்னு ஒரு மாசத்துல பாடி வெயிட் நியூட்ரல் ஆயிரும். சுப்பிரமணியனுக்கு ஆட்டோ ஓட்டுனர். அவர் சொல்லாமே செய்யறாருங்க எல்லாமே. ஆட்டோல பின்னாடி ஒட்டின காட்டி என்னால தாங்க முடியல. என்னடா இப்படி இது சாத்தியமே இல்லையே. என்னையா அது போய் பிளக்ஸ் அடிச்சு ஒட்டணும். ஐடி பிளக்ஸ் அடிச்சு சொந்த செலவு பண்ணி என்னது எப்படி இருந்தா 500 ரூபாய் செலவு. எப்படி இருந்தாலும் 500 ரூபாய் செலவு பண்ணிருப்பாரு. அது 500 ரூபா எல்லாம் செலவாயிப்படும். பிளக்ஸுக்கு டைப் பண்ண. போய் ஆமா ஆயிடும். ஆமா அது இதுல இங்க டிஜிட்டல் பிரிண்டிங் இருக்கு இல்லையா? அதுக்கு போயிருப்பாரு. டிஜிட்டல் பிரிண்டிங் கலர் பிரிண்டிங் இருக்குல்ல டிஜிட்டல் கலர். அங்க எப்படியும் 500 ரூபாய் செலவாயிருக்கும்.
அது ஒட்டி இருக்காரு. ஆமாமா. அது ஒட்டி அது வேற தினம் ஒரு நிமிஷம் வீடியோ வேற போட்டு விடுறாரு. கரெக்ட் அதே அந்த எம்பளத்திலே வீடியோ போடுறாரு. அந்த புக்கினுடைய அந்த உணவு விளம்பரம் இது இந்த டைட்டில் வச்சு போடுறாரு. இந்த டைட்டில் அப்படியே ஒட்டி என் பேரை வேற போட்டு விட்டாரு. போட்டு ஃபோன் நம்பர் கொடுத்துட்டாரு. அது எங்க 2 பேரே 3 பேர் இது 2 பேரே 3 பேரை கிட்ட பேசினாங்க. நேத்து ஒருத்தர் பேசினாரு யாருன்னு கேட்டா அவர் வண்டியில டிராவல் பண்ணுங்க உங்க பேர் ஒட்டி ஆ இருந்தது நாங்க ஆஹா அப்படியா அப்படின்னா இது 2வது இது 3வது ஆள் இது நேத்து ஒருத்தர் 3வது ஆள் இது வரைக்கும். ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. ஆமா ஒருத்தர் புத்தகமே வாங்கிட்டு போயிட்டாரு பாருங்களேன். ஆ, ஆ. இதுதாங்க இதுதான் அறிவுன்னு பேரு. அதாவது அவருக்கு ஒரு ஆர்வம் அது எல்லாத்துக்கும் போய் சேரணும் அப்புறம் நேத்து அப்படின்னு பேசுறத பார்த்தாரு. இந்த காந்தம் பேர் சொன்னே பேர் கரெக்டா சொல்றாரு. இது ம். சொன்ன வெங்கன் செம்மைன்னு அழகா சொல்றாரு. நான் ஒரு தடவை தான் சொன்னேன். டக்குனு நாள் ஆ புடிச்சிட்டாங்க. வெங்கன் செம்மை அதான் ஐயோ நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்க ரொம்ப அருமையா இருந்ததுண்ணா. ஆமாயா வெங்கடேசன் பேரு எங்க அம்மா பேரு செந்தூரம். செந்தூரத்தை கண்டுபிடிச்சதே தமிழர் தான் சித்தர் தான் கண்டுபிடிச்சாங்க. அந்த செந்தூருக்கு பேர் வந்து செம்மைன்னு பேர் அதுக்கு. அது வந்து ம், ஐயச்செந்தூரம்னு சொல்லுவாங்க. ஐயச்செந்தூரம் போட்டா தான் மேக்னெட் தயாரிக்க ம், முடியும். ஐயச்செந்தூரம் போட்டா ம், தான் பேட்டரி கண்டுபிடிக்க முடியும். ஐயச்செந்தூரம் போட்டா தான் தண்ணி மின்சாரமா மாத்த முடியும்னு சொன்னா ஆஹா அற்புதமான கண்டுபிடிப்பு ம். நாப்ல. இது அப்புறம் ஒரு விஞ்ஞானி பேர் கொடுத்தாரு எனக்கு. யாரோ ஐஐடி இன்ஜினியருடைய பேர் கொடுத்தாரு எனக்கு. ஆ, மெட்ராஸ் ஐஐடி நினைக்கிறேன். சென்னை ஐஐடி சென்னை ஐஐடில யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்க உங்களுக்கு? இல்லையா அங்க இல்ல. வேற ஐஐடியில் வேற என்ஐடி நேஷனல் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் அதாவது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி யாராவது தெரிஞ்சுக்கிறீங்களா? சயின்டிஸ்ட் செராமிக் சயின்டிஸ்ட் இருக்காங்களா? செராமிக் சயின்டிஸ்ட் கேட்கணும் கேட்டு. இருந்தா பிடிங்க. நம்ம கொடிஷனருக்கு வாய்ப்பு இருக்கு. ஆ, நம்ம அப்படியே மேஜர் கேப்டன் மாதிரி உட்காந்துட்டு இவனுக்கு வேலை வாங்கல. இன்ஜினியர் கூட வேலை வாங்கல. நாம கேப்டனா உட்காந்துக்கலாம். இன்ஜினியர்கள் நம்ம கீழே வேலை செய்யணும். என்ன ப்ராப்ளம் கொடுத்தாலும் சால்வேஷன் பண்ணிடலாம். என்ன ப்ராப்ளம் கொடுத்தாலும் சால்வேஷன் பண்ணிடலாம். ம், பேட்டரியில என்ன ப்ராப்ளம் கேட்டாலும் சால்வேஷன் பண்ணலாம். அப்புறம் வந்து லித்தியம் பேட்டரிக்கு ஆல்டர்னேட் கண்டுபிடிச்சாச்சு. அது ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன். லித்தியம் பேட்டரிக்கு ஆல்டர்னேட் கண்டுபிடிச்சிருக்கேன். அப்புறம் நியோடாமியம் பேட்டரிக்கு வந்து ஆல்டர்னேட் கண்டுபிடிச்சிருக்கேன். வாட்டர் வந்து ஃபியூலாக ம். மாத்துறதுக்கு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன். எல்லாமே வந்து வெங்கன் சமை தான். எல்லாமே சோடியம் மெக்னீசியம் ஃபெரைட். எல்லாமே சோடியம் மெக்னீசியம் ஃபெரைட். என்னது சோடியம் மெக்னீசியம் பெராய்டு. இந்த 3 தான் பேசிக். சோடியம் மெக்னீசியம் ஃபெரைட் பேட்டரி, சோடியம் மெக்னீசியம் ஃபெரைட் மேக்னெட், சோடியம் மெக்னீசியம் ஃபெரைட் வந்து வாட்டர் டிசோசியேஷன் எலக்ட்ரிசிட்டி. இந்த 3மே சோடியம் மெக்னீசியம் ஃபெரைட். இந்த 3லயே எல்லாமே வருது. 3ல எல்லாம் வந்துடுது. கொஞ்சம் அப்புறம் இதுக்கே போகல. இதுக்கு லிட்டுக்கு போகல, லித்தியத்துக்கு போகல. லிட்டு, லித்தியம், கோபால்டு, டைட்டானியம் இது எல்லாம் காஸ்ட்லி மெட்டல். இதுக்கெல்லாம் அங்க போகவே இல்லை. இதுக்கெல்லாம் போகல. செய்ய முடியாது. டாக்ஸின் அதெல்லாம் செய்ய முடியாது. பயங்கர ரேர் எர்த் மெட்டல். எல்லாம் எங்க இருக்கு? சைனாக்காரங்கிட்ட தான் இருக்குது. அவங்ககிட்ட போய் சண்டை போட்டு இருக்க முடியாது. ஆ, அவன் வச்சிருக்க அவனும் பெருங்க வச்சிருந்து யாருக்கு பயனும் அது தீந்து போறது. அதையும் தீர்ந்து ம், போச்சுன்னு ம். அவன் தண்டனை எத்தனை இருக்கிற வரைக்கும் வியாபாரம் பண்றான் இல்லைன்னா இல்ல. ஒன்றது. அது மட்டும் இல்ல அவன் நாட்டையே அது கெடுத்துரும். அந்த நியோ டைமம் எடுக்க பூமியில் நச்சா மாறிடும். ம். சரிங்க ஐயா மட்டும் நான் பேசுறேன். சரிங்களா? நன்றி. ஆக்சுவலி